ஓகே. இந்த வாரம் சாத்தான பத்தி பார்த்துட்டு வரோம். சாத்தான்னா யாரு? அவன்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்? அவனுடைய சுபாவங்கள் எப்படி பயன்படுத்துவான்றத பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அதோட எண்டிங். அதோட பேசி ஜெபம் பண்ணி பிடிக்க போறோம். வாட்ஸ்அப்ல வசனம் அமைச்சிருக்கேன். ஜேம்ஸ் 4:7, அதாவது யாக்கோபு 4:7. So humble yourselves before God. Resist the evil and he will flee from you. Resist the evil. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எதிர்த்து, அதாவது resist அப்படின்னா எதிர்த்து, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்ற அர்த்தம் அது. ஸோ எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம், நம்ம எதிர்த்து நிற்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு எது பிடிக்கலையோ அதுக்கு எதிர்த்து நிற்போம் இல்லையா? எனக்கு இந்த காரியம் மினிமம் புற மதத்தார் பார்த்தோம்னா எதுக்கு எதிர்த்து நிற்பாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச காரியம் ஒன்று இருக்கு, இல்லை மினிமம் ஒரு எனி ஒன், ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை எனி ஸ்மோக்கிங் அண்ட் ஹேபிட் எதுவாக இருக்கட்டும், அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதற்கு யார் தடை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதுக்கு நிற்பாங்க. மினிமம் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃப் யாராக இருந்தாலும் சரி. உலகத்தார் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் பெரும்பாலும் லவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் எதிர்த்து நிற்பாங்க. நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லி எதிர்த்து நிற்பாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தோம்னா உலக காரியத்தை எடுத்து நிற்பாங்க. அதாவது சினிமாவுக்கு போகக்கூடாது, நம்ம இதுக்கெல்லாம் சப்போஸ் கம்பல் பண்ணாலும் போகக்கூடாதுன்ற ஒரு எதிர்ப்பு அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது பிசாசு நிறுத்தி நிறுங்க அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, பிசாசு அது நான் சொல்லியிருக்கேன், 2 கொம்பு வச்சுட்டு அழகா கருப்பு துணி போட்டு நாசிக்கான எனக்கு எது அப்படின்னு சொல்ல மாட்டான். பயன்படுத்துவான், சுபாவங்களும் பயன்படுத்துவான், குணங்களும் பயன்படுத்துவான். அவன் யாரோ ஒருத்தர் வச்சு பயன்படுத்துறது அவனுக்கு அவசியம் கிடையாது. இன்னும் குடும்பத்தாரா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, அது யார் ஆவியில வீக்கா இருக்கிறாங்களோ, ஜபத்துல யார் வீக்கா இருக்காங்களோ அவங்களதான் அதன் பயன்படுத்துவான். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதோடைய ட்ரிக் அப்படிதான் இருக்கும். யார் நல்லா தெரிஞ்சுக்கலாம், இவங்க ரொம்ப ஆவியில வீக்கா இருக்கிறாங்க, அதாவது ஜப வாழ்க்கை அவங்க லைஃப்ல இல்ல, இவங்க ஆண்டவருக்குள்ள அந்த அளவுக்கு பலனா இல்ல, அது ஒண்ணு போதான் இருக்கு. அதுதான் மெயினா பார்ப்போம். அதுல நீங்க வீக்கா இருந்தா மட்டும்தான் தாத்தா உங்களை பயன்படுத்த முடியும். அதான் ஏதோ சொல்லுது, அதிகமா போட்டிருக்கோம், ஆத்தாண்ட எடுத்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்படிங்க. இதுக்கு முன்னாடி வார்த்தை பார்த்தோன்னா தேவனுக்கு முன்பாக கீழ்படிங்க. இதுல என்ன போட்டிருக்கு, தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருங்கன்னு போட்டிருக்கு. தாழ்மை கீழ்படி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கீழ்படிதல்னா இப்போ நாங்க இப்போ ஒரு டீச்சர்ஸ் வச்சுக்கோங்க, டீச்சர் உங்களுக்கு சொல்றாங்க, டீச் பண்றாங்கன்னா நீங்க உங்களுக்கு கீழ்படிலாம், அதான் கீழ்படிதல். இந்த மாதிரி நீ பண்ணுப்பான்னு சொன்னா உங்களுக்கு அது ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழ்படிதல். தாழ்மையா இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க ஒரு காரியத்தை அப்படின்னா தாழ்மையா அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு, அதாவது நான் உங்களுக்கு கனம் செலுத்துறேன், உங்களுக்கு நான் மதிக்கிறேன், உங்க வார்த்தையை நான் மதிக்கிறேன்ட்டு அவங்கள கனம் செலுத்தி அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றது தாழ்மை. ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு காரியம். நிறைய பேர் கீழ்படிவாங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் கீழ்படுன்னு சொல்லிட்டு கீழ்படுவாங்க. நிறைய பேருக்கு இந்த மிஸ்டேக் பண்ற ஒரு காரியம்னா தாழ்மை இருக்காது. அதாவது ஆண்டவர் முன்னாடி தாழ்ந்து போக மாட்டாங்க. சொல்லிட்டு ஓகே நான் செஞ்சுக்கிறேன் அவ்வளவுதான், அதோட ஆண்டவருக்கு அவங்களுக்கு ரிலேஷன் கட் ஆயிடும், அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா இந்த தாழ்மை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது வார்த்தையும் சரி, அந்த கனமும் சரி, அது கொடுக்கும் பொழுது யாருக்கானாலும் சரி, உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்கும் போது கூட சரி, அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாங்க. என் பிள்ளை என்னை மதிக்குது, ஒரு டீச்சர் மதிக்க, ஒரு ஸ்டூடெண்ட் என்னை மதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உண்டாகும். அது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம். அது நம்மளுடைய குணத்துக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் மதிச்சீங்கன்னா கூட உங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. உலகத்தாரே எப்படி இருக்கும், ஒரு தேவன் பத்தி எப்படி இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அப்படி நீங்க பண்ணும் பொழுது பிசாசு ஏத்து நிற்கணுமா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசு ஏத்து நில்லுங்கள். இது மாதிரி பண்ணி பிசாசு ஏத்து இருக்கும் பொழுது அப்புறம் என்ன போட்டிருக்கு, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சும்மா ஆண்டவர் எல்லாத்தையும் ஈஸி சொல்ல, சும்மா ஹாத்தனை பேசிட்டு இப்ப வீட்டுல ஒரு சண்டை வருது, நான் போய் சண்டை போறேன், நீ போய் பேசுங்க, அத மாதிரி வச்சுப்போமே. உங்க வீட்டுல ஒரு சண்டை வருது, நீங்க போய் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பேச எதுவுமே கேட்கல, மதிக்கல, வந்துடுறீங்க, அவ்வளவுதான். இல்ல உங்களை டாமினேட் பண்ற மாதிரி பேசுறாங்க, ஒரு வேலை ஸ்தலமா இருக்கட்டும், ஒரு டாமினேட் பண்ற மாதிரி பேசுறாங்க, உங்களே தாழ் வச்சு வந்தா ஒரு வேலை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, அந்த மனுஷங்களை தான் பார்ப்போம் இல்லையா? தேவன் நம்ம கண்டுக்க தெரிய மாட்டா, பிசாசு நம்ம கண்டுக்கு தெரியாது. இதுதான் சாதனை.
இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த டைம்ல தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படணும், ஜெபிக்கணும். அப்பா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பண்றாங்க, இந்த மாதிரி பண்றாங்க, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி தேவ சமூகத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது, அதுக்கு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, அப்போ பிசாசு எது நீங்க ஜெபிச்சுட்டு, அதாவது நீங்க போய் நேரா போயிட்டு உங்களை திட்டுறாங்க கத்துறாங்க நான் ஹாத்தானே போ அப்படி டேரக்டா பேசக்கூடாது. உள்ளுக்குள்ளேயே நீங்க உள்ளுக்குள்ளேயே ஜெபிக்கலாம். எனக்கு ஒருத்தர் ஊழியக்காரன் தெரியும். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க மனைவி ரொம்ப சண்டைப்படுமா, இந்த மாதிரி வந்துட்டு சுவிசேஷம் சொல்றதுனால, இந்த மாதிரி நிறைய பேர் டாக்ஸ், அதாவது இந்த கைப்பேதி கொடுக்கறது நிமித்தம் ரொம்ப சண்டை போடுமா. இது ரொம்ப நல்ல ரொம்ப பிரியமான ஒய்ஃப், ஆனா ரொம்ப பிடிக்கும் ஒய்ஃப் ஆனா அவருக்கு. ஆனா இந்த ஒரு குணம் ரொம்ப ரொம்ப அவரை ரொம்ப வேதனைக்குள்ளாச்சு. கிறிஸ்டியன் தான், ஆனா இந்த மாதிரி பண்றதால ரொம்ப வேதனைக்குள்ளாச்சு. அவர் போய் என்ன சொல்லிருக்காரு, இன்னொரு ஊழியர் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என் மனைவி ரொம்ப தொல்லை பண்றாங்க, என்னை ஜெபிக்க விட மாட்டாங்க, டாக்ஸ் கொடுத்தா திட்டுறாங்க, வீட்டுல ஒரு சமாதானமே இல்ல, ஒரு சந்தோஷமே இல்ல, நிம்மதியே இல்லைன்னு ரொம்ப புலம்பிருக்காரு. சோ அவர் ஆலோசனை கொடுத்திருக்காரு, நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, உங்க ஒய்ஃப் நல்லா கத்தும் போது திட்டும் போது நல்லா சண்டை போடும் போது நீங்க டைரக்டா வந்து சொல்லாதீங்க. உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு இயேசுவின் நாமத்தை சாத்தானை எதிர்க்கிறேன், இயேசுவின் சாத்தானை எதிர்க்கிறேன்னு சொல்லி நல்லா உங்களை நீங்க ஆவியில பலப்பட்டுட்டு இதை நீங்க பண்ணும்பொழுது கண்டிப்பா அதுக்கான விடுதலை அவங்க டெலிவரிஸ் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆலோசனை பற்றி நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஜெபிச்சுட்டு கரெக்டா பேசிட்டு நல்லா ஜெபத்துல நல்லா ஈடுபட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க, இந்த மாதிரி வந்து நல்லா கத்திருக்காங்க, அவனை டாஸ்க் கொடுக்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நல்லா கத்திருக்காங்க. அவர் எதுவுமே பேசலையா, ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம உள்ளுக்குள்ளேயே ஜெபிச்சிருக்காரு. உள்ளுக்குள்ளேயே நம்ம ஒரு வார்த்தை பேசினா அவனோட திருப்பி பேசிடுவோம். காலையில் நம்ம இடம் கொடுங்க, நிறைய பேர் இடம் கொடுங்க, நானே ஒரு சில இடம் கொடுக்க மாட்டேன், இடம் கொடுத்தா ஸ்மூத்தா முடிஞ்சிடும். அவர் உள்ளுக்குள்ளேயே உட்காந்து ஜெபிச்சிருக்காரு. அப்பா ஏசப்பா ஏசு நாம சாதனை எதிர்க்க, இந்த கோவத்தின் நாவை எதிர்க்கிறேன், ஏசு நாம செஞ்சு பொல்லாத பிசாசு எதிர்க்கிறேன்னு சொல்லி அவர் ஜெபிச்சுட்டே இருக்கும் பொழுது ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, அவங்க ஒய்ஃப் அப்படியே சைலண்டா ஆயிட்டாங்களாம். அப்படியே ரொம்ப சைலண்டா ஆயிட்டாங்க, எதுவுமே பேசலையா, ரொம்ப சைலண்டா அமைதியா போயிட்டாங்களாம். அவருக்கு ஒண்ணுமே புரியலையா, என்னடா இது அது பாட்டுன்னு கத்திட்டு திரும்பி அப்படியே சைலண்டா ஒண்ணுமே பேச அமைதியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட். ரெண்டு காரியம் ஒண்ணு பண்ணிருக்காரு. ஒண்ணு நல்லா ஜெபிச்சிருக்காரு, ஒண்ணு அவர் தேவடிகளை கொடுத்து அவர் அமைதியா இருந்திருக்காரு. ஒரு வார்த்தை இருக்கு, தன் மனதை அடக்கணும் உத்தமன்னு சொல்லி போட்டிருக்கு. மனதை அடக்கணும், அந்த அடக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஜெபத்துல மட்டும்தான் முடியும். ஒண்ணு சொல்றாங்க நம்ம திருப்பி பேசிட்டா நம்ம முடிஞ்சிட அழைக்கிறோம், அப்படி கிடையாது. ஒண்ணு பேச 10 பேசுவாங்க அவங்க. சோ அப்படிதான் நம்ம பார்ப்போம். ஆனா தேவன் சொல்ற ஆலோசனை அந்த ஆவியை நம்ம எதிர்க்கணும். எத்தனை இருக்கும்போது இந்த பிசாசுக்கு போகும். இன்னொரு வார்த்தை படிக்கலாம், எபேசியர் 6:11. Put on the full armor of God so that you can take your stand against the devil's charms. அதாவது திட்டங்கள், சாத்தானின் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நாங்க நிறைய வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு திட்டம் பண்ணிருப்போம். நிறைய வந்து எங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய துணி கடையாகட்டும் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல, அதாவது பொங்கல் டைம் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இப்படி விற்கணுன்றதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, துணி எல்லாம் வந்துட்டு ரேட்டு வந்து ரொம்ப பழைய துணி அந்த மாதிரி வந்து அதுக்கான பிளானிங்லாம் அந்த டேட் எல்லாம் மாத்துவாங்கலாம். எங்க அப்பா அப்படி சொன்னாரு, நைட்ல உட்காந்து வேலையா அவங்களுக்கு உட்காந்து ரொம்ப பழைய துணியா ரொம்ப சீப்பா கிடைக்காம நிறைய பேர் கஸ்டமர் வாங்கன்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி அதற்கான டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி விற்பாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மக்களும் போய் ரொம்ப ஆர்வமா இது நல்லா இருக்கு, ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கு வாங்குவாங்க. ஆனா ஏமாந்ததுன்னா யாரு? மக்கள் தான். கடைக்காரங்க ஏமாறல. கடைக்காரங்க பொறுத்த வரைக்கும் லாபம் தான். பழைய துணி இன்னும் ஒரு 2-3 மாசத்துல இன்னொரு 3-4 மாசத்துல அது போய் கிழிஞ்சு போயிடும். ஆனா அது அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. ஆனா வாங்குறதுக்குன்னு நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம், இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்படி